இது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். இப்போ ரெண்டாவது அந்த பிஜிஎம் Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Summer vandachu. What's your plan for this holiday? Enga kitta vittrunga. Naanga paathukurom. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா பண்ணிருப்பாரு அப்படிங்க நினைக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. பிரியா படத்துல அதில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். சார் பாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் நீங்கள் கேட்குறதுனால டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கான அந்த டைமிங். பிரியா படத்தில் என் உயிர் நீதானே, ஐயோ அதில் என்ன, அதில் அதை ரசிக்க ஜென்ரலாக எல்லாருமே ரசிப்பாங்க, மக்கள் எல்லாருமே அவரை அந்த கொண்டாடுற அந்த பாட்டோட கேட்சிங், அது ஒரு கேட்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுறது. மியூசிஷியன்ஸ் ரசிக்கிறது என்னென்னா அந்த அந்த டைம் சிக்னேச்சர் வந்து நீங்கள் இப்போ நம்ம 4/4 பார்த்தோம், 7/8 பார்த்தோம், 5/8 பார்த்தோம். இது வந்து 3/4 3/4 1 2 என் உயிர் நீதானே உன் உயிர் நான் தானே 1 2 3 1 2 3 நானா இப்படி தான் பாட்டு போகுது. ஆனால் ஜென்ரலாக இங்கே டெம்போ ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே முடிக்கணும், ரிதம் இங்கே ஆரம்பிச்சா இங்கே முடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாங்கு சிக்கு டாக்கு டுக்கு டும் டும் டாங்கு சிக்கு டாக்கு சிக்கு டும் இப்படி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் எப்படி இந்த பாட்டில் பண்ணியிருக்காருன்னா 3/4 டைம் சிக்னேச்சரில் 2/4 ரிதம் அதில் வச்சிருக்காரு. 2/4 அது எப்படின்னா 1 2 3 1 2 1 2 1 2 கவுண்ட் இப்படி தான் போவோம். அப்போ அது வாசிக்கிறது தாக்க சிக்கு தாக்க ஜிங்கு தாக்க சிக்கு தாக்க ஜிங்கு தாக்க சிக்கு தாக்க ஜிங்கு தாங்க சிக்கு தாக்க ஜிங். அதாவது இதுல பிஜிஎம்ல 3 காமிச்சிருப்பாரு. அந்த பிஜிஎம்ல அந்த நட 3ஆவே வரும். 1 3 தட்டக்கு ஜிங் தக்கு ஜிங் தட்டக்கு ஜிங் தக்கு ஜிங் தட்டக்கு ஜி. பாடிட்டே அவரோட பாடல்களை வாசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ரிதம்ல கை இந்த கால்ல இங்க தனியா ஐகட்ட ஓபன் பண்ணனும், இங்க கன்ஃபியூஸ் சேலஞ்சிங் சார். இது ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இந்த தாளம் நீங்க 2/4ல இந்த வாசிக்கணும், பட் ஆனா தாளம் போடுறது 3/4ல எப்படிப்பட்ட ஒரு அந்த டியூன் அப்படி போகுது பாருங்க. தாரரராரி தாரரராரி கரெக்ட்டா. ஆனா இதுல வந்து ஜி கிட்டாக் டு ஜி கிட்டாக் டு ரொம்ப கஷ்டம் சார். அது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நம்மள என்ன எங்க இழுக்குறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புரியும். ஸ்டார்டிங்ல இதெல்லாம் புரியாது சார். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாதான் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுல ஏ பாடல் ஓ பாடல் ஏ பாடல் சூப்பர் சார். ஏ பாடல் பல்லவியில வந்து ட்ரம்மும் பேங்காஸும் யூஸ் பண்ணியிருப்பாரு. சரணத்துல எல்லாம் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே ஹை ஹேட் ஒர்க், சாஃப்டா ஒரு மணியா. அதுக்கு தான் புருஷோத்தமன் சாருக்கு நம்ம வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச ட்ரம். கண்டிப்பாக புருஷோத் சார் அவரும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் அவர் இல்லைனாலும் அவர் வாசித்த பாடல்கள்னால எனக்கு ட்ரம்ஸ் உயிர் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கெலாம் காரணம் அவ்வளோதான். ராஜா சார்கிட்ட வாசிட்டு இருந்த புருஷோத்தமன் சார். சரி, நிறைய விஷயங்கள்
இந்த காலகட்டத்திலாம் இது பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு அப்போல்லாம் ரொம்ப கம்மியான வயசு தான். இந்த பாடு சார் வரும்போது, சார் உள்ளே என்ட்ரி ஆகும்போதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் நம்ம பிறந்து 3-4 வயசு தான் இருக்கும். அவரோட என்ட்ரிலலாம் 80லலாம் நம்ம அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் பழக அங்கே வாச்சிட்டு வந்தவங்களாம் சொல்கிறத வச்சு தான் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அங்கே இப்போ இந்த மாதிரிலாம் இது நடந்தது அங்கே டோலக் வாசிக்கிற வெள்ளபாலா சார் சொல்லுவார். அப்புறம் கிட்டார் சதா சார் ஷேர் பண்ணுவார். அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளோ பெருமையான விஷயம். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணி இதை சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணாலும் அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஏன்னா ராஜா சாருக்கு அடுத்தபடியாக நான் சதா சாரை பார்க்குறேன். அந்த ஒரு சீனியாரிட்டி அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவரை பார்க்குறோம். சரி, அவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதெல்லாம் கடவுளே பண்ண மாதிரி அப்படி தான் நான் ஆக்சுவலியாக நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, ராஜா சாருக்கிட்ட அவர் என்ன அந்த பாராட்டுதல் நான் சாருக்கிட்ட நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். அதனால நான் அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஏ பாடல் வந்து பல்லவியில் ஒரு பேட்டர்ன், அதில் வந்து காங்கோ அந்த டுக்கி தரங்கு இது ஒரு தனியாக வச்சுருப்பாங்க. ட்ரம்ஸு ஐஹெட், அதான் அந்த சாஃப்டான ஐஹெட் அவர் தான். சாஃப்டான ஐஹெட்னா அவர் தான். ஸ்பீடுனா சிவமணி சார் அப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி சாஃப்டான ட்ரம்மிங்னா புருஷோத்தமன் சார். அவ்வளோதான். அப்படி தான் நம்ம அந்த மாதிரி பார்த்து தான் அந்த லெஜெண்டுக்கெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்குறோம். நம்ம இதை மாதிரிலாம் சொல்ல தான் வர அப்கமிங் ட்ரம்மர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தெரியும், அதை பற்றியே தெரிய வரும். ஓப்பனிங் இந்த ஐஹெட் ஒர்க்கு இந்த ஒர்க்கு. இதுக்கப்புறம் பாடம் இது டாம்ஸ்ல எல்லாம் வராது. இது வந்து காங்கோல இது வரும். நம்ம அதை ரீப்ளேஸ் பண்றோம். அந்த டோனை ட்ரம்ஸ்ல கொண்டு வரும். இது பல்லவி பேட்டர்ன். இப்போ சரணத்தில் இப்போ சம்டைம்ஸ் இப்போ நம்ம போகிற ஷோலெல்லாம் தப்லா கூட போடுறதில்ல. ஃபர்ஸ்ட் காங்கோ போடுறதில்ல, இப்போ தப்லா கூட போடுறதில்ல. அப்போ நம்ம அன்பிளக் ஷோவாக தான் இப்போ நம்ம போயிருக்கோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரிஜினல் வாசிக்கிறத விட அன்பிளக் நியூ ஸ்டைல் அப்படி தான் யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அது கிரிக்கெட்டில் ஆரம்பிக்குது, எல்லா துறையிலுமே அதை ஆரம்பித்து மியூசிக்லலாம் அது நிறைய ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை மேனேஜ் பண்ணணும். அந்த ரெண்டுக்கான அந்த பேலன்ஸை நம்ம ட்ரம்மிலே கொடுக்கணும். அதான் நம்மளோட ஸ்பெஷல். வேறு சில பாடல்கள் ராஜா சாருக்கு இப்போ இந்த சங்கீத மேகம் இந்த பாடல் சங்கீத மேகம்லாம் அதெல்லாம் நிறைய தடவை வாட்சி அதனால அது மைண்டுக்கே வரல. அது ஓப்பனிங் அந்த ரோல் தான் அதோட ஐக்கன். நிறைய சேனல்ல அந்த ரோல் அப்படி அது பண்ணும்போதே சங்கீத மேகம் தான் அப்படின்னு சொல்லணும். இது ட்ரம்ஸ்ல வாச்சிருக்காங்க. இதுதான் சார் வாச்சிருக்காரு. புருஷோத் சார் இப்படிதான் வாச்சிருக்காரு. காங்கோல ஒருத்தர் நான் சொன்னேன் ராஜா நடன், இதுதான் ராஜா சாரோட நடன். இப்ப ரெண்டு சேர்த்து இதுல ஸ்பெஷலா தேர்ட் பீஜம் வேற லெவல். தேர்ட் பீஜம்ல அந்த டைம்ல இதை கேட்கும் போது இது எப்படிடா ஒருத்தர் வாச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இதை 2 பேர் வாச்சதுதான். இது 2 பேர் வாச்சதுதான். அதாவது அந்த ஐஹெட் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த ரோல் போயிட்டே இருக்கும்.
ஸோ சாரி. ஒன்று நான் இங்கே ஒரு சிங்கரை வர வச்சிருக்கோம், இல்லை கீபோர்ட் பிளேயர் வர வச்சிருக்கேன். நோ ப்ராப்ளம் சார். எனக்கு அந்த அளவு பாட தெரியாது, ஆனாலும் அந்த டியூனை நான் எனக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். சும்மா ஒரு நட வாசிட்டு பாடுறதே கஷ்டம்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு இவ்வளவு வாசிக்கிறீங்கன்னா என்ன மன்னிச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நோ ப்ராப்ளம் சார். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது நீங்கள் அந்த ஒன்னொன்றுமே நார்மல் பேட்டர்ன் கிடையாது, 2 இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கஷ்டம் புரியுது. ஸோ சாரி. நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம் சார். எவ்வளோ ஒரு வேரியன்ஸ் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு. இல்லை சார், ராஜா சார்ன்றது அவ்வளோதான் சார். அவர் வந்து அதுதான் நான் இசை கடவுள், அவரை நான் அப்படி தான் சொல்கிறது. இசை கடவுள் ராஜா சார், இசை கடவுள். நம்ம அப்படி தான் அவரை பார்க்குறது. நம்ம அவர்கிட்ட போய் சொல்லணும்னு இல்லை, அவர் அதை நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வருது. அதை நினச்சி நம்ம பண்ணுறதுனால தான் அவரோட பேட்டர்ன் நம்ம காதில் கேட்குது. நிறைய பேருக்கு அவரோட பேட்டர்ன் வெளியவே கேட்காது, காதில் ஹெட்ஃபோன் போட்டாலும் கேட்காது. அப்போனா அதுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் வர வரதான் அது உள்ள அந்த இது இருக்குன்னு தெரியும். ஏன்னா அந்த காலத்து ரெக்கார்டிங் மைக்கெலாம் இல்லையா சார்? அன்லாக் தானே. ஆமாம், மைக்கு கிடையாது. பெருசாக உங்களுக்கு ஒரே டைமில் எல்லா டேக்கும் ஒருத்தர் எல்லாமே பாட வச்சு அப்படியே டேக் எடுக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சாங்கு 2 சாங்கு மேக்ஸிமம் 2 போயிடுறாங்க. அப்போது உங்களுக்கு 15-20 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே போகிறேன். இப்போ ஒரு வாட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான். சம்டைம்ஸ் நம்ம அந்த விட்டதை கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில பாட்டில் ஒரு ஐகெட்டு ஒன்று அப்படி மிஸ் ஆகிருக்கும், ஒரு இது மிஸ் ஆகிருக்கும். ஆனால் அதை விட்டுருவாங்க. எல்லாமே கரெக்டாக வந்துச்சு, இந்த ஒன்றுத்துக்காக நம்ம திருப்பி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி அதையும் நம்ம அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். புத்தி தெரியாத காலத்தில் இந்த இடத்துல ஒரு ஐகெட்டா, இந்த ஒரு இது. அதுக்கப்புறம் தான் மிஸ் ஆகிருக்கு. அந்த அனுபவம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கும்போது அதை நம்ம கரெக்ட் பண்ணி வாசிக்கிறது. இந்த ட்ரம் அப்படிங்கிறது இசைக்கருவி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ராஜா சார் யூனிக்காக வெஸ்டர்னைஸ்டாகவே பயன்படுத்திய பாடல்கள் பற்றி பேச முடியும். சூப்பர். இப்போ நம்ம பார்த்த பாடல்கள்லாம் ட்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பியூராக ஒரு பாட்டு ஃபுல்லாக வெறும் ட்ரம்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் டிக் டிக். அதில் வந்து இது ஒரு நிலாக்காலம். இது ஒரு நிலாக்காலம். ஆமாம் சார், அது புது சார் வாச்சிருப்பார். அப்படியே அள்ளியிருப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரம்ஸ் அப்படின்னா பேஸ் ட்ரம், ஸ்னார், ஹைஹட், இதை 3த்தை வச்சு ஒரு இதுதான் வெஸ்டர்னில் பண்ணுவாங்க. வேறு எதுவுமே இருக்காது. அப்போல்லாம் ஒரு டாம் தானே. இப்போ தான் நம்மளுக்கு இவ்வளோ சினி சாங்ஸ் வாசிக்கிறதுக்காக இவ்வளோ வச்சுருக்கோம். நம்ம ஒரே டாம் இது 3 வச்சு அதை வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டர்ன் பார்ப்போம். நார்மலான ஒரு டியூனு, பட் ஆனால் அதோட அந்த பேட்டர்ன் வந்து அமேசிங்காக இருக்கும். ஓப்பனிங் ரோலே இந்த மாதிரி போயிடும். அது ஒரு ரோல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹைஹேட்டு அந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இது ஒரு நிலாக்கான் la 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 அந்த கோஸ் நோட்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் நோட். ஒரு நிலாக்கால்
அப்படியே அவரே அப்படி வாச்சிருப்போம். அந்த அப்படியே நம்மளுக்கு இதுவா இருக்கும். இதுல ஒரு தேர்ட் பீஜம் ஒன்று வரும் ஒரு கிட்டார்ல. அந்த சுச்சுவேஷன் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்படி இருக்கும். அந்த அந்த சுச்சுவேஷன் சாங் நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு சேஞ்ச் வரும். அங்க இருந்து அப்படியே அந்த ட்ரம்ல அந்த பேட்டர்ன்ல சேஞ்ச் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார், ரொம்ப பிடிச்ச ட்ரம்மிங் சாங். இதுல அப்படியே இது கூடயே அப்படியே இந்த விக்ரம் ஒரு பாட்டு அது பயங்கரமா இருக்கும். விக்ரமே தெரி, அதுல எல்லா பாட்டுமே தெரி. விக்ரம் 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 இந்த பேட்டர்ன் அல்டிமேட். இது நார்மலா வாசிக்க முடியாது அந்த பேட்டர்ன். வனிதாமணி 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 அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா 2 டோனுமே கேட்கும். என்ன 2 டோன்? ஸ்னேர்ல ஸ்னேர் டோனும் கேட்கும், ஸ்னேர்ல இந்த கிராஸ் ஸ்டிக் டோனும் கேட்கும். இது எப்படி வாச்சிருப்பாங்கன்றது ஒரு இமேஜினரியில தான் நானே வாசிக்கிறேன். இதை 2 பேரும் வாச்சிருக்கலாம், இல்ல சார் மட்டுமே தனியாகவும் வாச்சிருந்திருக்கலாம். இதை கம்போஸ் அப்படி பண்ணிருக்கலாம், வேற லெவலில் கம்போஸ் பண்ணிருப்பாரு. பல்லவி இது இப்படி இருக்கும், சரணம் அது வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் இப்படி போயிட்டே இருக்கும். 1 2 ஆடடி எவ்வளவு பெரிய ஒரு வேலை. கஷ்டம் சார், வாசிக்கிறதே கஷ்டம். பேலன்ஸ்டா வாசிக்கிறது. அதுவும் பாடிக்கிட்டே அதான் இதோட சரணம் தான் அப்படியே கலர் மாறும். ஒரு சரணத்துல இங்க கட் பண்ணிருப்பாரு. அது அவருடைய அந்த கம்போஸ் தரதி கரி 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 தராரி தாரரார தாரரார தாரரார. என்ன கம்போஸ் சார் அப்படி யோசிச்சிருக்காரு. அவங்க கூட இருந்தவங்களாம் ஒரே நாள்ல அதை பழகி வாச்சிருக்காங்கன்ற போது என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஒரு வாரம் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் திருப்பி நம்மளால ஷோ வாசிக்கும் போது நமக்கு மறந்து போயிடுது. ராஜா கையை வச்சாவும் ராஜா கையை வச்சா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு காம்போ சார். அதுல ஓப்பனிங்ல அந்த பாட்டு அந்த சுச்சுவேஷனுக்காகவே அந்த ஓப்பனிங்லாம் செட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த பாட்டுல. ஏன்னா அது அந்த ஸ்பீச் இருக்கும், சுக்கடி தனமா பேசுனா தின்ற சொத்துக்கு தாளம் தாண்டா போடணும். கண்டபடி பேசாத மடு போடணும். அந்த இடத்துல ஒரு ரோட் ஸ்னார் வச்சிருப்பாங்க. என்ன ராங்கா போயிடும் ஐயா அந்த மாதிரிலாம் டைலாக் வரும். என்ன ராங்கா போமா போதுன போதுனா அப்படி சொல்லு. கைய பிடிச்சா ராங்கா போன இல்ல அங்கேருந்து 6-8 போகும். 6-8 போகும். கைய பிடிச்சா அது ராங்கா போன இல்ல போதுன கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இது
நார்மலான ஒரு பேட்டர்ன், இது நார்மலான ஒரு ஷோ டு ஃபீல்னு இது ஒரு இந்த ஸ்டைல் பேர் ஷோ டு ஃபீல், இப்படி ஒரு பேட்டர்ன். இதுல அந்த சரணம், இப்போ அந்த சரணத்துல அந்த டிஃப்ரெண்டா அப்படி போயிட்டு வெஸ்டர்ன்ல போயிட்டே இருக்கும். பிஜிஎம்ல வயலின்லாம் அப்படியே போகும். Janggar raja kaita 1 2 3 4 5 6 7 raja kaita macam arangga puna dilli raja kaya vecha adu ranga puna dilli. அந்த இடத்துல சரணத்துல அந்த கட்டிங் அது அந்த கவுண்டே டிஃபரண்ட். 7ல வச்சிருப்பாரு, அந்த கவுண்ட வந்து 7ல வச்சிருப்பாரு. பேட்டர்ன் இப்படி போவோம். ராஜா கைய வெச்சா 7 1 2 3 4 5 6 7. ரொம்ப கஷ்டம், பாடுறவங்களுக்கே அப்படியே ரெடியா இருப்பாங்க, எங்கடா வருது அப்படின்னு. இப்போ இந்த பாட்டு நான் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பாட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு தோணுது சார். இது சரியான பாட்டு. இது பூ போட்ட தாவணின்னு ஒரு பாட்டு இருக்கு. பூ போட்ட தாவணி போதையில், அதோட கணக்கு வச்சிருப்பாரு பாருங்க கம்போஸ். இது எப்படி அப்படி அவருக்கு தோணுச்சுன்னே தெரியல. ஜென்ரலா பூ போட்ட தாவணி இப்படிதான் ஒரு லிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பூ போட்ட தாவணி. ஆமா. ஆனா அதை எப்படி அதோட விஷயம் போய் மக்களுக்கு எப்படி சேரணும்னா, தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட, இவ்வளோ ஃப்ரேஸ் அதுல அமைச்சிருக்காரு. இதை பாருங்க, தக்க திமி 4, தக்க தக்கிட்ட 5, தக்க திமி தக்க தக்கிட்ட, அப்புறம் ஒரு தக்க திமி 4, அப்புறம் ஒரு தக்கிட்ட. கவுண்ட் பண்ணுங்க, 4 2 3 4 3 எவ்வளவு? தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட மொத்தம், அதாவது 4 8 12 16 16 அட்சரத்தை எப்படி பிரிச்சிருக்காருன்னா, 16 அந்த அட்சரம் 16 அட்சரம் 16 மாத்திரை அந்த பிரிச்சிருக்காரு. 14 அது பாதி 8 4 ஒரு கவுண்ட் பேசி பூ 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 போட்ட தாவணி போதையில், அந்த ஓப்பனிங்கே முடிஞ்சிருச்சு. இதை எடுக்கவே சிங்கர்ஸ் ஸ்டார்டிங்ல எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க. பூ போட்ட இதான் அது, தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட. இவ்வளவு நுணுக்கத்தை நம்ம மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும்? இதை கேட்க தான் முடியும், ரசிக்க தான் முடியும். தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட, இது அப்படியே இங்க அப்படி இந்த ஐஹெட்ல இதெல்லாம் அப்படி தட்டியிருக்காங்க, அப்படி புள்ள அறியும். பூ போட்ட தாவணி போதையில், அதுல என்ன ஸ்பெஷலா ஒரு பாட்டு தள்ளி தள்ளி எடுத்திருப்பாரு. பூ போட்ட தாவணி ஒன் போதையில் ஒன் ஆடுது. கஷ்டம். இதுல பயங்கர ஸ்பீட் ரோல்லாம் இருக்கு. ஓப்பனிங் ரோலே பயங்கர தெரியா இருக்கும். இப்படி ஆரம்பிச்சிருப்பாரு. செகண்ட் பிஜிஎம்ல எடுத்தோடனே எப்படி வாங்க ஆடுது. செகண்ட் பிஜிஎம் எண்டு பல்லை முடிஞ்சோடனே ஆடுது. அப்படி வச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதெல்லாம். ஸ்டேஜ்ல இந்த சாங்லாம் போட்டாருன்னா அப்படியே பயங்கர கோஷ் ஆயிடுவேன். என்ன பிளேயிங் சார், எப்படி அதாவது அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஊறி இருக்குது, அப்படியே கணக்கோட சந்தோஷம் சார், சந்தோஷம். இன்னொரு
இதே மாதிரி ஒரு ஐகானிக் சாங் மடை திறந்து. சூப்பர் சார். ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட 10 பாட்டில் மடை திறந்து. நான் ட்ரம்ஸ் வாசித்து ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் 10 பாட்டில் ஒரு பாட்டு மடை திறந்து. அந்த ஓப்பனிங் அந்த அந்த ரோல் அது ஃபஸ்ட்டு எனக்கு கணக்கே புரியாது. சரி அந்த அந்த வயலினில் கொடுப்பாங்க. அந்த அந்த ஆக்சென்ட் அந்த கிரசண்டோ அந்த கீழே எடுத்துருவாங்க. இந்த பேட்டர்ன் நார்மல் ஒரு ராக் பேட்டர்ன். அந்த ராக் பேட்டர்ன் வச்சு அந்த பயங்கர ஹிட். அந்த பிளேயிங்காகவே அந்த இது அந்த ரோல் தான சரணமும் சேம் பேட்டர்ன் தான். தான அதுல வயலின்ஸ் அதெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. அவர் இப்ப பண்ணிட்டு வந்த அந்த சிம்பனி அந்த லிஸ்ட்ல இந்த பாட்டும் இருக்கு. அந்த பிஜிஎம்ல போட்டு பிரிச்சு எடுத்திருப்பாரு. அவ்வளவு ரசிக்கலாம் அந்த இதுல. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டேஜ்ல வாசிக்கும் போது எப்படி சார் இருக்கும் சார்? நம்ம நிறைய ஷோ வாசிக்கும் போது 2.5 hours மேக்ஸிமம் 3, சம்டைம் 3.5 போனாலும் நம்மளுக்கு தெரியாது. ராஜா சார் சாங்கை போட்டு வாசிக்கிற ஷோன்னா நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சமீபமாக அந்த காப்பி ரைட்ஸு ப்ராப்ளம்லாம் வந்ததுனால நம்மளால ஸ்டேஜில் நிறைய அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ஷோ கச்சேரி வாசிக்கிறதே நான் விட்டுட்டேன். இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் தான் வாசிக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்டல் ஷோ, ஃபியூஷன், அந்த மாதிரி கிளாசிக்கல் இதான் வாசிக்கிறேன். கச்சேரி போய் பாடுறது ரொம்ப ரேர் வாசிக்கிறது. நான் ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாராவது இது பண்ணா தான் நம்ம ஷோஸ் போய் வாசிக்கிறோம். பட் ரெகுலராக இன்ஸ்ட்ருமெண்டல் ஷோஸ் வாசிக்கிறோம். வயலின் இன்ஸ்ட்ருமெண்டல் ராஜா சார்து மியூசிக், ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்டல் ராஜா சார், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வாசிக்கிறோம். மக்கள் எப்படி சார் வரவேற்பாங்க பாடல்கள்லாம்? இந்த மாதிரி பாடல்கள்லாம் வாசிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம போய் எங்கே வாய்ச்சாலும் இந்த ராஜா சார் பாட்டை போட்டாவே பீக் ஆகிடுவாங்க. குறிப்பாக ஒரு பாட்டுன்னா அதுக்கு வந்து எப்படி கீபோர்டு பாட்டு இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி ரிதம் ஒரு சைடு முக்கியம். அதுக்கு யாரும் அவ்வளோ பெருசாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் அதை நான் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த அக்கோஸ்டிக்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் சிரமமே பார்க்காம பேட் வரைக்கும் வச்சு வாசிக்கலான்னு வாங்க. அக்கோஸ்டிக் ட்ரம்ஸை போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் வேணும் மெயின். இன்னொரு ஒரு பாடல் வந்து நீ அப்போதே பார்த்த புள்ள அப்படிங்கிற பாடல், அந்த பாடல் ரிதம் பற்றி சொல்லுங்க சார். இப்போ நார்மலாக சார் 6/8 பாட்டு எல்லாமே நிறைய ஒரு கேட்சிங்கான டியூனில் பண்ணிடுவார். கேட்சிங்கான டியூனில் பண்ணாலும் 6/8 ரிதம் எல்லாமே ஒன்று தான். 6/8 ரிதம் குத்து பாடல்கள்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு ஜும் டச் டச் கிட்டிஞ்சிக்கும் இந்த மாதிரி ஸ்பீடு வேரியேஷன் ஆகும். 2 பார் பேட்டர்ன், சிங்கிள் பார் பேட்டர்ன், அவ்வளோதான் வரும். இப்படிதான் ஸ்டார்டிங்கில் சார் ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டு ஆரம்பிச்சா எம் மனசு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பேட் தான் வரும். இல்ல சிங்கிள் பார் பேட்டர்ன் 6/8 இப்படிதான் வரும். இந்த பாட்டுல 6/8 ரொம்ப டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருப்பாரு. பாட்டு ஃபுல்லா இந்த பேட்டர்ன் தான். ஆனா இந்த பேட்டர்ன் அது யோசிச்சதே பெரிய விஷயம். ஆமா ஆமா. இப்படி போயிட்டு இருக்க ஒரு ஜெனரேஷன்ல அவரோட யோசிச்சிருப்பாரு அந்த கிரியேஷன் காட், மியூசிக் காட். சரி, அப்புறம் எனக்கு பிடிச்ச இன்னொரு ட்ரம்மிங் சாங், அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல வாச்சிருக்கிறது அது ரொம்ப காங்கோ தனியா ஒருத்தர் வாச்சிருப்பாரு, ட்ரம்ஸ் ஒருத்தர் தனியா வாச்சிருப்பாரு, ரோல் தனியா வாச்சிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு நின்னு கூறி வரணும். அது நல்ல ஒரு சாங்கு. அது ஓப்பனிங் பீஜம் அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அந்த பேட்டர்ன் டைரக்டாக போயிடுவோம். இது பழைய பேட்டர்ன்.
போயிட்டு இருக்கும். இதோட அந்த பீஜம் அதுதான் அந்த கிளாஸ். One, two, three, four. Tang 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 tang. அங்க சரணம் இப்போ அந்த அந்த ரோட்டோலயே அவ்வளவு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது கேட்ட உடனே அது என்னமோ அந்த கலர் லைட் ஃபிளிக்கர் ஆகுற அந்த ஃபீல் கொடுக்கும்ல, இந்த ஃபீல். ஸோ எனக்கு பிடிச்ச ட்ரம்மிங் சாங்ல இந்த பாட்டும் இருக்கு. இன்னொரு ஒரு ஐகானிக் சாங் அதுதான் இது. இந்த இப்போ நம்ம அப்படி கேட்டிங்கன்னா இந்த ஒரு பாட்டு தளபதி. தளபதி சின்ன குழந்தை கூட இந்த பேட்டர்னை வாய்ச்சாவே இந்த பேட்டர்ன் இது என்னன்னு சொல்லிடும். நம்ம பேட்டர்ன் வாசிப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு சோலோ இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் வாசிங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க. பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு ரீ ரெக்கார்டிங் இருக்கும். இப்போ சொன்னீங்க நீங்கள், அப்போ கேட்ட ரீ ரெக்கார்டிங் இந்த பாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் நீ பிறந்த அப்படியே பேக்ரவுண்ட் போகும். இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் விட்டேன் அப்படி இருக்கும். அந்த அதுதான் இதான் அந்த ஃப்ளூட்டை இருக்கும். அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றி இதான் அந்த சீனு. அந்த இடத்துல இதை வச்சுருப்பாங்க. அந்த போகி பாட்டு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது அந்த காட்டுக்குயிலை நம்ம பண்ணுவோம் சார். இது ஆக்சுவலாக இந்த தாளம் வந்து அந்த பிக்சரைசேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு தாளம் நல்லா இருக்கும் நம்ம பாட்டை கேட்கும்போது. பட் பிக்சரைசேஷன் அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான மூமெண்ட்ல ஏன்னா ஒரு கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருக்கும். கரெக்ட், டிஃப்ரெண்டான ஒரு தாளமாக இருக்கும். கரெக்ட். இதுவே பாட்டு தள்ளி தள்ளி தான் அந்த ஓப்பனிங் சோலோவே தள்ளி தள்ளி தான் எடுத்துருப்பாங்க. சமத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. தள்ளி 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 தான் வாச்சிருப்பாங்க ஓப்பனிங்க. பார்த்தீங்களா, நீங்களே அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க பாருங்க. சரி, அது அந்த டெம்போ தள்ளி தள்ளி போகும். அது சரி, சும்மா அதை ட்ரை பண்ணுவோம் சார். அதில் மொத்தம் 3 பேக்ரவுண்டுமே சோலோ. ஓப்பனிங் ஒரு சோலோ, ரெண்டாவது ஒரு சோலோ, அந்த ரெண்டாவது சோலோவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக பாட்டு வாட்ச் முடிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். இப்போ ரெண்டாவது அந்த பிஜிஎம். இதுதான் அந்த பாட்டில் இருக்கிற 3 பிஜிஎம். இந்த ரெண்டாவது பிஜிஎம் அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி ஆரம்பிச்சு இந்த விஷயத்த அங்க எடுக்காம ரோல் ஆரம்பிச்சிருப்பாரு. தபலாவை வச்சிருப்பாரு. தபலா டோல போ
உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இப்படி பண்ணியிருக்கிறாரு சார். ராஜா சார்னு பேரை கேட்டாவே எனக்குலாம் அப்படியே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு மரியாதை பயம் எல்லாமே வரும். அவர் பாட்டை வாசிக்கணும் ஸ்டேஜ்லன்னா, எஸ்பிபி சார் பாடும்போதெல்லாம் ஒரு பாட்டை வாசிக்கலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவர்கிட்டலாம் அவ்வளோ பாராட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பாட்டெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு சாரோட பாட்டை வாசிக்கும்போது. சார் எஸ்பிபி சார் நான் வாசிக்கும்போது அவர் அந்த மாதிரிலாம் என்னை அவ்வளோ பாராட்டியிருக்காரு. பெரிய ஒரு பாக்கியம் தான். பாக்கியம் அதான், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எல்லாமே என்னுடைய அந்த நினைவுகள். அதை வச்சு தான் அப்படியே என்னோடய லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர். நிறைய ட்ரம்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் ராஜா சார் மியூசிக்கில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு சிங்கரோ இல்லை மினிமம் ஒரு கீபோர்ட் பிளேயராவது கூப்பிட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும். பட் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல ஒரு கீபோர்ட் பிளேயரோட இல்லை ஒரு சிங்கரோட ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கஷ்டப்பட்டு எனக்காக பாடிக்கிட்டே அந்த ஒவ்வொரு பிஜிஎம்ஸ் மக்களுக்கு புரியணுன்றதை வாசிக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதான் டிவி நேயர்களுக்கு, ஆதான் டிவி நிறுவனத்துக்கு, உங்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய எல்லா பணிகளும் சிறக்க ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.